பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் வரவேற்கின்றேன். மகப்பேரியல் மகராசியோடு ஒரு பேசும் தலைமையினுடைய அனுபவ பயணம் பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம், மெடிசன் தேர்ந்தெடுத்துட்டீங்க. இந்த துறைக்குள் வர்றதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது சம்பவம் இந்த துறைக்கு உங்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லாங்க? இல்லை, அப்படி ஆக்சுவலி இல்லை. ஆனால் அப்பா வந்து ஆசைப்படுவாங்க தான் டாக்டராக ஆகணும்னு சொல்லி தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டதே. அவங்களோட எங்கள் அம்மா அழகுக்கோ அதுக்கோ ஒன்றுமே இல்லை. பணம் அந்த மாமனார் சொன்னார், நீங்கள் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நான் லண்டனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன்னு. அதுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டது நிராசை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் 4-5 நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் அம்மாவோட அப்பா வந்து சிவியர் டயபெட்டிக். ஸோ காலை ஒரு கண்ணாடி குத்தி அதை சரியாக கவனிக்காமல் காலையே எடுக்கணும் ஸ்டேஜில். நான் காலோட செத்து போயிடுவேன், நான் கால் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹி டைட். ஸோ அந்த வாஸ் நோபடி எல்ஸ். ஃபேமிலியில் வேறு யாருமே பெரியவா கிடையாது. அக்கா தங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா அந்த அம்மாக்கும் அவங்க அக்காவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் தான் இப்போ ஆம்பளை இந்த வீட்டுக்கு, எங்கள் அப்பாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே he could not go to London. ஒன்றுமே பண்ண முடியல அப்பாவால். ஸோ அதுவும் ஒரு விதின்னு வச்சுக்கோங்களேன். அதனால எங்கள் ஜெமினி ஸ்டுடியோ சேர்ந்து he became an actor. ஸோ அதை பற்றி நாங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது அப்பா ஆசையும் ஃபினிஷ் ஆகணும் நினச்சபடி இப்போ எங்கள் குடும்பத்திலே 7 பேர் டாக்டராக இருக்காங்க. எங்கள் அக்கா டாக்டர், அக்காவோட ஹஸ்பண்ட் டாக்டர், அக்காவோட ஒரே புள்ள டாக்டர், நான் டாக்டர், என் ஹஸ்பண்ட் டாக்டர், என் 2 குழந்தைகளும் டாக்டர். இதுலேயே 8 ஆயிடுச்சு. அப்புறம் என் தங்கையோட ஒரு பொண்ணு வந்து டாக்டர். ஸோ இன்னொரு தங்கையும் டாக்டர். நாங்கள் 4 பொண்ணுல 3 பேர் டாக்டர். ஸோ நிறைய பேர், நாட் ஈவன் 9 பீப்புள் இருக்காங்க எனக்கு. மகப்பேரியல்ன்றது உங்கள் காலகட்டத்திலலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுள்ள டிவி விளம்பரம், குழந்தையின்மை, உடனே அணுகவும்னு நிறைய அது வந்து ஒரு விளம்பரமாக மாறிடுச்சு. அது ஒரு வர்த்தகமாக, வணிகமாக பெரிய அளவில் போயிட்டே இருக்குது. அதை பற்றி கூடலாம் நீங்கள் ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், இதுக்குள்ளே ரொம்ப வணிகத்தன்மை வரக்கூடாது அப்படின்னு மனிதநேயத்தோடலாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மேடம், உங்களுடைய காலத்தில் வந்து இந்த துறை எந்த அளவுக்கு எக்ஸ்போஷரோடு இருந்தது? நீங்கள் உங்களை எப்படி அதில் கடந்து வந்தீங்க மேடம்? எங்களுக்கு வந்து எங்கள் பிரகாரம் வி ஹாவ் ஓட்ஸ் இல்லை, இந்த மாதிரி ப்ராமிஸ், இந்த மாதிரி நம்ம வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். இது வந்து கடவுள் ஸ்தானத்தில் இருந்துட்டு நாங்கள் உயிரை காப்பாற்றுறோம். ஸோ அது வந்து அந்த காலத்தில் எல்லோரும் எங்களை கடவுளாக தான் மதித்தாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு விளம்பரப்படுத்தணும், பணத்துக்குன்னு எங்கள் அப்பா எங்களை தொழில் பண்ண வைக்கல, எங்கள் அம்மாவும் சொல்லிக் கொடுக்கல. நீ வந்து பணத்துக்காக தான் நீ டாக்டர் தொழில் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறச்சேன் எங்கள் அக்ரஹாரம் இங்கே லோக்கல் ஏரியாவில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஒருத்தர் வந்துட்டு போனால் காசு கேட்கணுன்னு தெரியாது. அவன் வந்து எவ்வளோ காசு கொடுக்கணுன்னா முழிப்பேன். அப்படியே என் கூட இருந்த பொண்ணு என் கூட முழிக்கும் ஒருத்தி. ஸோ ₹1 ₹2 அந்த மாதிரி சொல்லிடுவான். அவெல்லாம் நாளைக்கு கொடுக்குறேன் டாக்டர்னு சொல்லி நாங்கள் புக்கு எழுதி வச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டேன். எனக்கு வாடகையே ₹120 தான். பட் ஐ காட் தட் 120. ஃபஸ்ட்டு மந்த்து எனக்கு லாஸ்லாம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி பணம் கேட்கணும்னு தெரியாது, விளம்பரப்படுத்தணும்னு தெரியாது. நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் அப்பா கிட்ட கிஃப்டாக லேண்டு கேட்டேன். அது 10 கிரவுண்ட் எங்கள் அப்பா வீட்டு பின்னால் வெறுன்னு இருந்தது. ஸோ வி கேன் அஃபோர்ட் டு பை அ லேண்டு. ஸோ அப்பாட்ட அந்த லேண்டு ஃப்ரீயாக தானே இருக்கப்பா, அதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னா நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அப்போது டியூ டு இந்த கவர்மெண்ட் சீலிங் பாதி எங்கள் பாட்டி பேரில் பாதி என் தங்க பேரில் அப்பா வச்சுருந்தா 2 பேரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த லேண்டை பிளெச் பண்ணி 12.2 lakhs கடன் வாங்கி நானே டே அண்ட் நைட், ஏன்னா 1 year ஆல்ரெடி ப்ரீட் தி கேர். ஸோ அந்த 1 வருஷம் நான் வந்து டே அண்ட் நைட் ஐ ஸ்டுட் ஆஃப்டர் ஒர்க்கிங் இன் மை கிளினிக் அண்ட் ஹோம்லேயும் 2 பெட்டு போட்டு வச்சிருந்தேன் எங்கள் வீட்லேயே. ஸோ ஐ ஒர்க் டே அண்ட் நைட் டுவர்ட்ஸ் த பில்டிங் டு ஃபினிஷ் இட் விதின் 1 year. Therefore I could earn out of the building and pay the loan. அப்போ ஐ டென்ட் ஹேவ் ப்ராக்டிஸ். மாம்பழத்தில் இருந்தது, பட் இங்கே நுங்கம்பாக்கத்தில் இல்லை. ஸோ இதை ஆரம்பித்தோன்னே அதை கொடுத்துட்டோம் யாருக்கும். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணினேன், பெஸ்ட் வே யூ ஹேவ் டு ஃபில் த ரூம்ஸ். ஸோ யார் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ளரிஷிங் ப்ராக்டிஷனர்னால் என் ஹஸ்பண்ட் டிஎம் கார்டியாலஜி பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க சீஃப் வந்து டாக்டர் லக்ஷ்மிகாந்தம். ஸோ ஆல் செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து டாக்டர் மியோட் ஹாஸ்பிட்டல் டாக்டர், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை வந்து நீங்கள் மொத்தமாக மாடியை நீங்கள் எடுத்துக்கோங்க, கீழே டாக்டர் லக்ஷ்மிகாந்தன் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஐ ஒர்க் லைக் அ ஹவுஸ் சர்ஜன் ஃபார் தெம். அவளுக்கு கேஸ் அட்மிட் வந்ததுன்னா உடனே பார்த்து அவள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிஜன் போட்டு மானிட்டர்ஸ் போட்டு, மோகன்தாஸ் கேஸ் வந்தால் உடனே எலும்புக்கு உடனே அட்மிட் பண்ணி அவர் கேட்கறதுலாம் கொடுத்து ஐ ஒர்க் லைக் அன் ஆயா, லைக் அ நர்ஸ், லைக் அ ஹவுஸ் சர்ஜன் ஃபார் தீஸ் 2 dominant டாக்டர்ஸ்.
So as a result, I could fill the rooms. I could pay my loan very easily. I finished paying the loan and then slowly I picked up my practice. என்னோட ப்ராக்டிஸ் ஃபுல்லாக வந்ததும் அவளெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஏன் இடம் இல்லைன்னு சொல்லி நல்ல விதமாக அவள் வெவ்வேறு இடம் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டேன். இன்னைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ், இன்னும் யங் டாக்டர்ஸ்லாம் வந்து வரவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல, சிடுசிடுன்னு இருக்கிறாங்க, ஒரு டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணுறாங்க. See, that is because they are forced to do medicine many a time. அது வந்து பணம் அதில் தான் வருங்கிற ஒரு இது. ஆனால் இவ்வளோ கோடி ஸ்பெண்ட் பண்ணுமே அந்த பணத்தை அவன் சம்பாதிப்பாங்களா அவங்க லைஃப் டைம்லன்னு தெரியாது. So the parents are frustrated. So they push the child not to make money. அப்படி இப்போ போக போக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், there are various joints for them to do. பட் வந்து இதில் வந்து நிறையா பணம் வருது, ஒரு இம்ப்ரெஷன். உடனே இப்போ கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், தடுக்கி விழுந்தா ஹாஸ்பிட்டல், இட்ஸ் பிகம் அ பிஸ்னஸ். இட் வாஸ் நாட் அ பிஸ்னஸ் இயர்ஸ் பேக். இட் வாஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். ஆனால் இப்போ வந்து டாக்டர் தொழில் வந்து காசு வாங்குற மாதிரி இருக்குது, பில்லு போட வேண்டியிருக்கு, கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் பிகம் அ ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனில் வந்து நம்ம ப்ரொஃபஷன் பண்ணுறோம், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பணம் வேணும், பட் அந்த எத்திக்ஸ் வந்து நம்ம மீறக்கூடாது. எத்திக்ஸை அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு வி புட் ஜஸ்ட் அன் ஆட் ஜிஜி ஹாஸ்பிட்டல், வேறு ஒன்றுமே இல்லை. ஐ ஸ்ட்ரகிள் லைக் திஸ் to make myself known. I worked day and night for years. I worked day and night for many years. Even now I'm working morning to night. அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த டெஸ்ட் பேபி வந்தது எனக்கு கை கொடுக்கறதுக்கு உதவிச்சு. பட் மற்றவங்க வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துல கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இருக்குச்சு. இப்போ எந்த மாதிரி இன்னொருத்தி இருந்தாலும் அவள் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அவள் she has to make herself known and work hard. Nowadays people don't want to work hard. அப்புறம் then test tube baby is a money fetching ஃபீல்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பட் யூ கீப் ஆன் ஸ்பெண்டிங் ஆன் இட் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு தெரியல. பட் நானும் எங்கள் அனஸ்தட்டிஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ணினோம், எப்போ அந்த நிலைக்கு வருதோ ஐ வில் ஸ்டாப் மை ப்ராக்டிஸ் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் வவ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பனிங்னு சொன்னது, there are other doctors involved. ஜிஜி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கமலா சிலபஸ் டெஸ்ட் பேபி சோதனை குழந்தை பேர் ஆயிடுது. ஸோ இப்போ ஜிஜி ஹாஸ்பிட்டலில் வந்தால் மற்றவங்க வரமாட்டா, ஒன்லி இந்த மாதிரி கேஸ் வரும். ஸோ பட் there are other 25, 30, 40 doctors who are coming for consultation now after. அதனால் அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு I said I will announce the opening. So that they know this is available over here. ஒரு மருத்துவராக வரப்ப, அதுவும் மகப்பேறியல் இந்த துறையில் வரப்ப மேடம், உங்களுக்கு மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரொம்ப மறக்க முடியாத, இன்னும் அதை நினச்சி அந்த செரிஷான ஃபீலிங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்கள் மருத்துவமனை எங்கள் அப்பா வீட்டு கிட்ட பின்னால் 3 minutes, ஆக்சுவலி if you walk 3 to 5 minutes. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து அங்கே வந்து என்கிட்டயே இருந்த சுற்றுப்புறத்தில் இருந்த ஜெயந்தின்னு ஒரு பொண்ணோட அக்கா. ஸோ அவள் வந்து செக்கப்புக்கு வந்துட்டு டெலிவரி போது வலின்னு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். ஸோ 2 AM காலம்புரை. ஸோ ஐ டோன்ட் ஹவ் டிரைவர்ஸ், நத்திங். இப்போலாம் ஐ கேன் அஃபோர்ட் அ டிரைவர் ஆல்சோ. அப்போ ஸோ அந்த லியோ நாய், கோல்டன் ரிட்ரீவர் நாயை பிடிச்சிட்டு 2 மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஐ வாக்ட் அண்ட் கேம். ஐ கண்டக்ட் த டெலிவரி அண்ட் வென்ட் பேக். ஸோ அப்போ வந்து அந்த ஜெயந்திங்கிற பொண்ணோட அக்கா, ஐ ஃபர்காட் தி சிஸ்டர்ஸ் நேம், அந்த பொண்ணு அந்த அக்கா டிஸ்சார்ஜ் ஆகி போகிறச்சே ஷி வாஸ் கோயிங் வித் ஹாஃப் சாரி. என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணுற, இப்போ தான் முடிச்சுட்டு மேல்பட் படிக்கணும், அப்போ நீ எனக்கு செக்ரட்டரி மாதிரி நீ வாயே. ஸோ அந்த பொண்ணு உடனே ஜாயின் பண்ணிட்டா. அப்புறம் நடுவில் கார்டியா கேசஸ்லாம் நான் ஹவுஸில் நான் இருப்பேனே, அவளும் என் கூட உடனே பக்கத்துலேயே இருந்த வீடு கூட்டிட்டு அவள் லீட்ஸ் போடுவா, ஒருத்தர் ஆக்சிஜன் ஆரம்பிப்போம். இட் வாஸ் அன் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பொண்ணும் பிகாஸ் இஸ் நாட் அ டாக்டர். அப்புறம் அவள் புள்ள, ஒரே புள்ள, கல்யாணம் ஆகிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு புள்ள படிக்க வச்சு அவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான். இப்போ திருப்பி ஷீ இஸ் வித் மீ இந்த ஆஃப்டர்நூன் ஃபார் 4 hours என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஒரு மருத்துவர் எப்படி நோயாளிகளோடு ஒரு உறவை மெயின்டைன் பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகர், ஒரு பிரபலமான ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாலும் கூட எப்படி இந்த துறைக்குள் ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னும் இந்த டெஸ்ட் டியூப் பேபி அதற்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள், இந்த துறைக்குள் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். மகப்பேறியல் மகராசியோடு பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தையின்மை அப்படின்றது இன்னைக்கு பெரிய ஒரு துயரமாகவே பல தம்பதியினருக்கு மாறி இருக்கிறது. அந்த இடத்துல தான் ஒரு வரப்பிரசாதம் போல நவீன அறிவியல் யுகம் வந்து கை கொடுத்திருக்கிறது. அதுக்கும் தேவை வந்து நம்பிக்கையும்
மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், ரிலேஷன்ஷிப் தான். அந்த இடத்தில் நம் பேசும் தலைமை சிறப்பு விருந்தினர் தன்னுடைய அனுபவத்தை நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. எங்களுக்கு டெஸ்ட் பேபி அப்படியே ரத்தம் ஃபுல்லாக ஓடுறது. எப்போனாலும் 1 வருஷம் நான் முட்டை ஆஸ்பிரேட் பண்ணாமல் என் பொண்ணு பண்ணினா கூட அவள் 1 மாதம் அமெரிக்கா போனால் அந்த 1 மாதம் நான் ஆஸ்பிரேட் பண்ணி நான் டெய்லி பண்ணுற மாதிரியே தான் என்னால் பண்ண முடியும்.